நீங்க சொல்லுங்க அப்ப என்ன மாதிரி என்னதான் படம் அப்படின்றது நீங்க தானே சொல்லணும். இது டானா, வாரணமாயிரமா, இல்ல என்ன குஷியா, இல்ல மியூசியம் இருக்கா? அதாவது அவ்வளோ பேர் போட்டு அடிக்கும் போது மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைலண்டா கேட்டுட்டு அது டான் டூன்னு மறைச்சிட்டாங்க. மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நடிக்கிற ஆக்டர் கிட்ட சொல்ல 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 இதெல்லாம் கேட்க கேட்க இது பாரு, ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ரைட்டர், அவரே ஒருத்தர் ஏமாத்திருக்காருன்னா பாஸ் விட்டு பேசுவா, நம்ம பூந்து விளையாடலாம். ஆனா நான் பாஸ் விட்டு பேசுனதுல இவன் பூந்து. ப்ரோ அதெல்லாம் வந்து வைப் ப்ரோ. சொல்லுங்க என்ன மாதிரியான ஒரு படம்? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றீங்களே. திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இன்டர்வியூல ஃபுல்லா இதா கேட்டுட்டு இருக்கேன். காப்பி பேஸ்ட் தானே? ட்ரெய்லர்ல நாங்க காமிச்சது 10% கதை தான். மீதி எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி மறைச்சு வச்சிருக்கோம் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஆயுத பூஜைக்கு தான் எடுப்பாங்க போல இருக்கு பூசணிக்காவை. பூசணிக்காய் என்னன்னா டான் டூ. எனக்கு தெரிஞ்சு மண்ணுக்குள்ளேயே பூசணிக்காவை பறிச்சுட்டாரு. இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, நீங்க இந்த இடத்துல வெடிக்கணும், எரிமலையா வெடிச்சு என்னதான் கதை. எவ்வளவு அடிச்சாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது டான் டூ. நான் வந்து மக்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க நான் ஒண்ணு சொல்றது புரியுதா? இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்கயா, இப்படி இருக்குயா அந்த படம், அப்படி இருக்குயா அந்த படம் அப்படின்ற ஒரு ஹிண்டாவது கொடுங்க. சொல்றா படம் அது. ஆமா அதுவும் சொன்னாங்களே கமெண்ட்ல. காலேஜ் இன்ஜினியரிங்கே மாத்தணும்னு நினைக்கிற ஒரு பையன், அவனை எதுக்கு ஒரு ஸ்டாஃப் சத்யராஜ் சாருக்கு பதிலா இங்க சரியா படிக்கலன்னா நான் தான் ஜீவா. யாரு அந்த படத்துல சரியா படிக்கிறது. அப்ப நீங்க இது விஜய் வசந்த்